வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக சேதமடைந்த வீடுகளை மீள் நிர்மாணம் செய்யும் நடவடிக்கையில் பூரண ஒத்துழைப்புடன் வீடமைப்பு பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தமது வீடுகளை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். பகுதி அளவிலோ அல்லது முழுமையாகவோ சேதமடைந்த 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளை மீள நிர்மாணிக்கும் பணிகளுக்கு எமது அமைச்சம் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையும் பூரண ஒத்துழைப்பு வழங்கும் என உறுதியளிக்கின்றேன். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த நடவடிக்கைகளுக்கு தயவு செய்து பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைத்து நன்கொடையாளர்களிடமும் கோரிக்கை விடுக்கின்றேன். செவன அறக்கட்டளைக்கு உங்களது பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் வழங்குங்கள். නිවාසින්දි කිරීමට අවශ්‍ය කරන අමුද්‍රව්‍ය ඒ ආධාර අපිට යොමු කරන්න වඩා සුදුසුයි මුල්‍යමය වශයෙන් සෙවන අරමුදලට ඒ පරිත්‍යාග කරන්න. விமானத்தினுள் ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொண்ட 5 வெளிநாட்டு பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அபுதாபியில் இருந்து ஜகார்த்தா நோக்கி பயணித்த விமானம் ஒன்றில் ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொண்ட குற்றச்சாட்டு காரணமாக இவர்கள் ஐவரும் கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்களின் நடத்தை காரணமாக அவர்கள் பயணித்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இவ்வாறாக விமானத்தில் நடந்து கொள்வோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விசேட சட்டம் ஒன்று உள்ளதாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். எனவே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்வது சிறந்தது எனவும் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர். விடயங்களை ஆராய்ந்து பிரதம நீதிபதி ரஷ்மி சிங்கபுரி சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார். அதுவரை அவர்கள் இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தின் பொறுப்பில் வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார். தேசிய வருமானத்தில் 150% பங்கினை நாட்டில் உள்ள உயர்வர்க்க மக்கள் அனுபவிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் கூட்டம் மாலவியில் நேற்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலரும் இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மிகவும் உயர்வாக இருப்பதாக அனைவரும் கூறுகின்றனர். நாட்டில் உள்ள 20% நாட்டின் தேசிய வருமானத்தில் 153% மேற்பட்ட பங்கினை அனுபவிக்கின்றனர். இவர்கள் உயர் வர்க்கத்தினர் என அழைக்கப்படுகின்றனர். நாட்டின் தேசிய வருமானத்தில் 153% 20% செல்வந்தர்கள் அனுபவிக்கின்ற நிலையில் தேசிய வருமானத்தில் 4% வறுமை கோட்டிற்கு கீழுள்ள 20% மக்கள் அனுபவிக்கின்றனர். දුප්පත්ම 120ට ලැබෙන්නේ ජාතික ආදායමෙන් 104ක් වැනි සොච්චම. துறைமுகம் ஒன்றை அமைத்தனர். ஆனால் அதில் இலங்கை கப்பல்கள் மாத்திரமே நங்கூரமிடுகின்றன. 2 வெளிநாட்டவர்களை கொண்டு வெளிநாட்டு படகொன்றையாவது அங்கே கொண்டு வர முடியாது. அம்பாந்தோட்டை துறைமுகம் இன்று வரை காப்புறுதி செய்யப்படவில்லை. இன்று வரை ஒரு வெளிநாட்டு கப்பலினும் காப்புறுதி நிறுவனங்களினால் பதிவு செய்யப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது மிகவும் தீர்மானமிக்க ஒன்றாகும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். இன்று காலை கேகாலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இதனை கூறினார். පළාත් පාලන මැතිවරණය දේශපාලන වශයෙන් ගත්තාම இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அரசியல் ரீதியில் எடுத்துக்கொண்டால் அது தீர்மானமிக்க தேர்தலாக இல்லாவிட்டாலும் பிரதேச ரீதியாக எமது பிரதேச அபிவிருத்தியை நோக்கினால் அது மிகவும் தீர்மானமிக்க தேர்தலாக உள்ளது. இதற்கு முன்னர் இந்த நாட்டின் அபிவிருத்தி பணிகள் கொழும்பு 3 இருந்து கொழும்பு 7 வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. எமது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சானது முழு நாட்டிற்கும் மின்சாரம் வழங்குவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டுள்ளது. எதிர்வரும் காலத்தில் நாட்டில் மின்சார பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் நாம் திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். கேகாலை மாவட்டத்தில் மின்சார இணைப்புகள் இல்லாத அனைத்து கிராமங்களுக்கும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அளவில் மின்சாரம் வழங்கப்படும் என நான் இந்த தருணத்தில் கூற விரும்புகின்றேன்.
ஐக்கிய தேசிய கட்சி பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றிருந்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று அத்துருகிரியவில் நேற்று நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, நாம் வெளிநாடுகளில் இருந்து எப்போது தேங்காய்களை இறக்குமதி செய்தோம், வெளிநாடுகளில் இருந்து முட்டைகளை எப்போது இறக்குமதி செய்தோம். நாங்கள் அவ்வாறு செய்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியினர் மேற்கு நாடுகளிடம் கையேந்துகின்றனர் என கூறியிருப்பார்கள். நாம் இவற்றை ஞாபகப்படுத்தினால் எம்மை தேச துரோகிகள் என அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் தேசாபிமானம் மிக்கவர்களாம். இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. நாட்டில் அபிவிருத்தி பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பதனையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அமைதியான முறையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக ஜாதிக ஹெல உரிமையவின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா அமரபுர மகா சங்க சபையின் சங்கைக்குரிய மகாநாயக்கர் தவுல்தனிய ஞானேஸ்வர தேரரின் முன்னிலையில் ஜாதிக ஹேல உரிமைய வேட்பாளர்கள் இவ்வாறு உறுதிமொழிகளை வழங்கியுள்ளனர். அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சூழல் மாசடையும் வகையில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடாதிருத்தல், வன்முறை சம்பவங்கள் மற்றும் ஏனைய வேட்பாளர்களை விமர்சித்தல் போன்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ளல் என்பன இந்த உறுதிமொழியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஐந்தாவது தடவையாக நடைபெறும் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் 4வது தினம் இன்றாகும். புத்தளையில் நடைபெறும் இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக இன்று காலை 9 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச கண்காட்சியை பார்வையிடுவதற்காக இன்று அங்கு விஜயம் செய்திருந்தார். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி 4வது நாள் என்றாகும். இன்று கூட இந்த பிரதேசத்தில் இடைக்கிடையே மழை பெய்தாலும் அநேகமான நேர்கள் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதான அனைத்து காட்சி கூடங்களையும் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். விசேடமாக சொல்ல வேண்டும், இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதான நியூஸ் பஸ்டின் கலையகத்திற்கு வருகை தந்து எமது நேர்கள் பல குரல் தேர்வுகளிலும் அதே போல திரைப்பரீட்சைகளிலும் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கான களத்தினை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் பஸ்டோடு இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் முத்தல பகுதியிலிருந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மைக்கேல் அருள்ஜேசு. எதிர்வரும் 10ஆம் தேதி வரை தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சைகள் நடைபெற உள்ளன. இவர்களில் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி வளாகத்திலிருந்து மணித்தியால செய்தியினை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எகிப்தில் உடனடி ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். And here's what Egypt is not going to go back to 1981 ஆண்டு பதவியேற்ற ஹொஸ்னி முபாரக் வெகு விரைவில் பதவியிலிருந்து விலகி செல்வார் என எதிர்பார்ப்பதாக நேற்று ஃபாக்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கிய சேவையில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கூறியுள்ளார். எகிப்தில் பழைய நிலை தோன்றிவிடக் கூடாது என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்து மக்களுக்கு நீதியானதும் நேர்மையானதுமான தேர்தலூடாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுக்கு அதனை வழங்குவதில் ஒருபோதும் பின்னிற்க முடியாது என ஒபாமா வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எகிப்தில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய பிரதர்ஹுட் முபாரக்கினால் அமைக்கப்பட்ட கட்சி எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பிரதர்ஹுட் கட்சி பெரும்பான்மையான ஆதரவாளர்களை கொண்டுள்ளது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் உடனடி மாற்றம் ஏற்படுமாயின் எகிப்தின் புதிய அரசாங்கத்துடன் அமெரிக்கா இணைந்து செயற்பட முடியும் எனவும் பராக் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். தனது ஆட்சிக் காலம் செப்டம்பர் மாதம் நிறைவு பெறும் என்பதனால் அதுவரை தான் பதவி விலகப் போவதில்லை எனவும் எதிர்வரும் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை எனவும் எகிப்தின் ஜனாதிபதி ஹொஸ்னி முபாரக் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உயர்மட்ட சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன.
பூட்டானில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் நிருபமா ராவ் மற்றும் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் சல்மான் பஷீர் ஆகியோர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தடைப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். எனினும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான திகதி குறித்து எவ்விதமான தீர்மானங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மும்பை தாக்குதலுடன் தொடர்புடைய அஜ்மல் கசாபிற்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை தொடர்பில் ஆராய்வதற்கான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றுள்ளது. மும்பை தாக்குதலுடன் தொடர்புடைய அஜ்மல் கசாபின் இறுதி வழக்கு விசாரணை மும்பையின் உயர் நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுவதனால் குறித்த பகுதி முழுவதிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக கசாப் தாக்கல் செய்திருந்த மனுவினை தொடர்ந்தே இன்று இந்த விசாரணை ஆரம்பித்துள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவோர் போலீஸ் மோப்ப நாய்களை அதற்காக பயன்படுத்தி வருவதுடன் விசேட கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. மும்பை தாக்குதல் தொடர்பாக நீண்ட காலமாக தொடர்ந்த இந்த வழக்கு சுமார் 3 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. தாக்குதல் நடத்துவதற்கான வரிப்பட உதவியை மேற்கொண்ட மேலும் இருவரின் வழக்கும் இன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு சென்ற சிலருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டுகளை கொள்வனவு செய்யும் எதிர்பார்ப்புடன் பெரும் திரளானோர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னால் இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். எனினும் நுழைவுச் சீட்டு விற்பனை அதற்காக காத்திருந்தவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியது. இங்கு வரிசையில் நிற்கும் போது சுராஜ் தந்தனிய எம்மிடம் வந்து, நான் தான் சுராஜ் தந்தனிய, இவ்வாறு நுழைவுச்சீட்டு விற்பனை செய்யப்படும் என்று நாம் எங்கும் கூறவில்லை என தெரிவித்தார். உங்களுக்கு முடிந்தால் அதனை உறுதிப்படுத்துங்கள் என்றார். அதன் பிறகு பத்திரிகைகளை கொண்டு வந்து காட்டட்டுமா என நாம் கேட்டோம். அப்படி செய்கின்றோம் என்று நாம் கூறியதும், இல்லை இல்லை, நீங்கள் அவ்வாறு காட்டினாலும் நாம் தரமாட்டோம் என்று தெரிவித்தார். காலை 6 மணியிலிருந்து நின்று கொண்டிருந்தவர்களுக்கு வெறுங்கையோடு திரும்பிச் செல்ல வேண்டி ஏற்பட்டது. எவ்வாறாயினும் நுழைவுச்சீட்டு கொள்வனவுக்கு சென்றவர்கள் பின்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகளுடன் சமரசத்திற்கு வந்தனர். இதேவேளை இன்று காலை ஏற்பட்ட சம்பவத்தால் சிரமத்தை எதிர்நோக்கிய சிலர் தமது அதிருப்தியை வெளியிட்டனர். பொறுப்பு இல்லை, அவர்கள் அதிகாரிகள் எந்த வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அனுராதபுரத்திலிருந்து வந்தோம். ஏனைய சகல நுழைவுச் சீட்டுகளும் விற்பனையாகிவிட்டன என்றும் 50 ரூபாய் பெறுமதியான நுழைவுச் சீட்டுகளை எதிர்வரும் திங்கட்கிழமை விற்பனை செய்வோம் எனவும் கடந்த வெள்ளிக்கிழமை கூறினர். இத்தனை சிரமப்பட்டு போட்டியை பார்க்க வேண்டிய அவசியம் எமக்கில்லை. வீட்டிலிருந்து தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். இதேவேளை உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து இலங்கை போட்டி ஏற்பாட்டுக் குழு தலைவர் எமக்கு பதிலளித்தார். அது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் உலகக்கிண்ண விசேட தொகுப்பில் சாமர கப்புகேதர தொடர்பாக இன்று ஆராயப்படுகின்றது. ஆயிரத்தி 1987 ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி கண்டியில் பிறந்த சாமர கப்புகேதர கண்டி தர்மராஜ கல்லூரியில் கல்வி பயின்றார். பாடசாலை பருவத்தில் நட்சத்திர கிரிக்கெட் வீரராக திகழ்ந்த அவர் 13 வயதிற்குட்பட்ட அணி முதல் தலைவர் பொறுப்பை வகித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு சிசிசி கழகத்துடன் இணைந்த சாமரவுக்கு முதல் தர கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் உருவானது. அதே ஆண்டில் சர்வதேச அறிமுகத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2006ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி பெர்த்தில் நடைபெற்ற போட்டியே சாமர கப்புகேதரவின் சர்வதேச அறிமுகமாகும். தனது 18வது வயதில் சர்வதேச பிரவேசத்தை பெற்ற அவர் இதுவரை பங்கேற்ற 85 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 1440 ஓட்டங்களை பெற்றுள்ளார். 7 அரைச்சதங்களை கடந்துள்ள சாமர அதிகபட்சமாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 95 ஓட்டங்களை பெற்றுள்ளார். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 22.95 என்ற சராசரியை பெற்றுள்ள அவர் 72.86 என்ற ஓட்ட வேகத்தை கடைபிடிக்கின்றார். சாமர கப்புகேதரவுக்கு இது முதலாவது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடராகும். உலக கிண்ணத்தை இலங்கைக்கு ஈட்டிக் கொடுப்பதே எமது பிரதான இலக்கு. குழாமில் உள்ள 15 வீரர்களினதும் ஒரு எதிர்பார்ப்பும் அதுவே.
அந்த தகவலுடன் நேரலையாக ஒளிபரப்பான நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.